வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய பொருட்களின் விலை 25% வரை உயர்வடையும் அபாயம். அதிவேக நெடுஞ்சாலைகளில் ஆசனப்படி அணிதல் கட்டாயம். செப்டம்பர் 19 சலுகை காலம் நிறைவு. ட்ரம்பிற்கு பதிலடி. கலிபோர்னியாவை தனது பிரதேசமாக அறிவித்தது ஈரான். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய ரீதியில் தாக்கம் செலுத்தி வரும் எல் நினோ காலநிலை மாற்றம் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் உயர்வடையும் அபாயம் காணப்படுவதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் 20% முதல் 25% வரை உயர்வடையக்கூடும் என அந்த சங்கத்தின் தலைவர் கணேஷ் விநாயகமூர்த்தி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சர்வதேச சந்தை மாற்றங்களின் பிரதிபலிப்பாக கடந்த சில நாட்களில் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ சீனியின் விலை சுமார் 40 ரூபாவால் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் பயணிகள் அனைவரும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆசனப்பட்டி அணியும் வசதி இல்லாத பழைய வாகனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சலுகை காலம் எதிர்வரும் செப்டம்பர் 19 நிறைவடைகிறது. அதற்கமைய செப்டம்பர் 19 முதல் அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் அனைத்து வாகனங்களிலும் ஆசனப்பட்டி பொருத்தப்பட்டிருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுடன் சாரதிகள் மற்றும் பயணிகள் அனைவரும் ஆசனப்பட்டி அணிந்திருப்பது அவசியமாகும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விதிமுறை மிக கண்டிப்பான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் ஆசனப்பட்டி அணியாமல் பயணிப்பவர்களுக்கு ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என்றும் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பின் பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்துள்ளார். இதேவேளை அதிவேக நெடுஞ்சாலை பேருந்துகளில் ஆசனப்பட்டி அணியாமல் பயணிக்கும் பயணிகளிடம் இருந்தும் தண்ட பணத்தை அறவிடுவதற்கான சட்ட ஏற்பாடுகள் உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சாரதிகள் மற்றும் பயணிகள் ஆசனப்பட்டி அணியாததால் ஏற்படும் வீதி விபத்து மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ள காவல்துறை உயிர்களை பாதுகாக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோர்முஸ் நீரிணையை புதிய அமெரிக்க பிரதேசம் என சித்தரிக்கும் ஒரு படத்தை வெளியிட்டதற்கு பதிலடியாக ஈரானின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கு ஒன்று செவ்வாயன்று கலிபோர்னியாவை ஈரானின் புதிய பிரதேசம் என குறிப்பிட்டது. போர் முடிந்த பிறகு அந்த நீரிணை அமெரிக்க பிரதேசமாக மாற்றப்படும் என்று அவர் முன்பு கூறியதை தொடர்ந்து ட்ரம்ப் செவ்வாயன்று தனது ட்ரூத் சோசியல் கணக்கில் அந்த படத்தை பகிர்ந்தார். அதில் புதிய அமெரிக்க பிரதேசம் என்ற வார்த்தைக்கு கீழே அந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி வட்டமிடப்பட்ட கோர்முஸ் நீரிணையின் வரைபடம் காட்டப்பட்டது. பின்னர் வெள்ளை மாளிகை சமூக ஊடக தளமான எக்ஸில் உள்ள தனது அதிகாரப்பூர்வ கணக்கில் ட்ரம்பின் பதிவை மீண்டும் வெளியிட்டது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக எக்ஸ் தளத்தில் உள்ள ஈரானின் ஹைதராபாத் அதிகாரப்பூர்வ கணக்கு அமெரிக்காவின் ஒரு வரைபடத்தை வெளியிட்டது. அதில் கலிபோர்னியா நீல நிறத்தில் சிறப்பித்து காட்டப்பட்டிருந்ததுடன் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் புதிய பிரதேசம் என்ற வார்த்தைகளும் இடம்பெற்றிருந்தன. ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் காசம் கரிபாடியும் ட்ரம்பின் பதிவிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எக்ஸ் தளத்தில் இவ்வாறு எழுதினார். கோர்முஸ் நீரிணை குறித்த அவரது பிரமை விரைவில் சரி செய்யப்படும், அல்லது இந்த பிரமை பிடித்த மனிதனின் பிரமைகளை நாங்கள் சரி செய்வோம். செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது.